ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஃபாஸ்டேகில் ஒரு புதிய பிளான் கொண்டு வந்தாங்க. அதாவது ஆனுவல் பாஸ் கொண்டு வந்தாங்க. இது வந்து எங்கெல்லாம் செல்லும் எங்கெல்லாம் செல்லாதுன்னு பதிவில் பார்க்கலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த பாஸில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டா இந்தியா முழுக்குமே எல்லா டோல்லையும் ஃப்ரீயாக போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா NHAA கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த ஒரு சுங்கச்சாவடியிலையும் இந்த பாஸ் பயன்படுத்தி உங்களால் பயணிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யமுனா விரைவு சாலை, பூர்வாஞ்சால் விரைவு சாலை, நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு சில விரைவு சாலைகள்லாம் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில். அந்த சாலைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் ஆனுவல் பாஸ் ஃபாஸ்டேக் வந்து செல்லாது சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் இந்த மாதிரி நிபந்தனைகள் இருந்தாலும் இந்த பாஸ் அறிமுகப்படுத்தணுன்னே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பாஸுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி கர்நாடகா, ஹரியானாலாம் இருக்காங்க. ஏன்னா அதிகமாக 4 வீலர் யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து எவ்வளோ செலவு மிச்சமாகும். ஏன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. 200 டைம் 3000 ரூபாய். அது டிவைட் பண்ணி பாருங்கள். ஒரு டோலுக்கு 15 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி வருது. 3000 டிவைட் பை 200 போடுங்க. ஒரு டோலுக்கு வெறும் 15 ருபீஸ் தான் பே பண்ணுற மாதிரி வருது. அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.